இதுவரைக்கும் பார்த்தமாக இருக்கின்ற மின்காந்த கதிர்ப்புகளை பற்றி படிச்சினாங்க. கொப்பியில படிக்க மின்காந்த கதிர்ப்புகளை பற்றி படிக்கிறாங்க. ஒரு மின்காந்த கதிர்ப்பு என்றது மின்புலத்தின்றையும் காந்த புலத்தின்றையும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான அலைவுகளால வெற்றிடத்துல ஒளியின் வேகத்தில், அதாவது 318 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துல விரும்பியாகப்படக்கூடிய அலை. அதுக்கு சொல்லி ஒரு அலை நீளம் இருக்கு, அதுக்கு சொல்லி ஒரு மீறன் இருக்குன்னா அந்த அலை நீளத்தை மீறனையும் பெருக்கிறதுன்றது அந்த வேகத்துக்கு சமனாக இருக்கும். சி சமன் நியூ லம்டான்னு சொல்லி ஒரு சமன்பாடு எழுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய லம்டாண்ட பெருமானத்துக்கு என்னென்ன நியூண்ட பெருமானங்கள், அதாவது மீறன் என்ன வரும் சும்மா கணிச்சனங்க. இதுக்கு எல்லாமே முன்னுக்கு பார்த்தமாக இருக்கின்றா ஒரு சடப்பொருள் சார்பாக கதைக்கப்பட்ட பிறகு அணு என்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படையில அணு சார்பான கொள்கைகளை பற்றி கைக்கட்டு வாங்கினாங்க. அந்த அணு கொள்கைகள்ல முதலாவது அணு கொள்கையை முன்வச்சவர் பார்த்தா ஜான் டால்டன். ரைட், அடிப்படையா அணு கொள்கை என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதை பார்த்தோம்டா ஜான் டால்டன். அணுன்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினதான் டிமோக்ரீட்டஸ். அவர் கொள்கை என்று சொல்லி ஒன்றைய முன்வைக்கல. அணு கொள்கைகளை பார்த்தோம்னா ஆரம்பிச்சது பார்த்தோம்னா ஜான் டால்டன். ஜான் டால்டனால 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதா கொள்கை முன்வைக்கப்பட்டது. மூலகங்கள் பார்த்தோம்னா மேலும் பிரிக்கப்பட முடியாத மிகச்சிறிய துணைக்கைகளான அணுக்களால் ஆக்கப்பட்டவை. ஒரு மூலகத்தின் சகல அணுக்களுமே திணிவு பெறமில்ல ஒரே மாதிரிதான் இருக்கு. அணுக்களை ரசாயன ரீதியில் எங்களால ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. 4 பார்த்தோம்னா சேர்வைகள் உருவாகின்ற பொழுது மூலகங்கள் எளிய விகிதங்கள்ல சேர்கின்றன. இந்த கருத்துக்கள்ல பிழைகள் இருந்தாலுமே நாங்க ஆரம்ப கட்டத்துல ஏற்றுக்கொண்டாங்க. இதுக்கு பிறகு மின்னைக்காவக்கூடிய அடிப்படை துணைக்கிய இலத்தில் நின்று ஜான்ஸ்டன் ஜி ஸ்டோனி பார்த்தா பெயர் வைக்கிற 1800கள் நடுப்பகுதிகளில் ஏறத்தாழ வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாய்கள்ல மின்னிறக்கம் தொடர்பாக கற்கப்பட்டது. அந்த கற்கப்பட்ட அந்த குழாயை உருவாக்கினவர் சர் வில்லியம் க்ரூக்ஸ். அந்த குழாயில கெதோட்ல இருந்து அனோட்டை நோக்கி வெளிரிய பச்சை நிறமான ஒளிர்வு அவதானிக்கப்படுது. நாங்க அதை கெதோட்டு கதிர் குழாய் என்று சொல்றோம். குரூக்ஸால கண்டுபிடிக்கப்பட்டபடியால குரூக்ஸ் குழாய் என்று சொல்றோம். அதே மாதிரி மின்னிறக்கம் தொடர்பாக கற்கப்பட்டபடியால் ரக்க குழாய் என்று சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய கதோட்டு கதிர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் சார்பா பார்க்க கிடைக்காத நேர்கோட்டுல பயணிக்குது, மறையேற்றத்தை காவுது, ஈன் கிளம்பி விகிதம் ஒரு மாறிலி மின்புலத்துல மறையேற்றப்பட்ட தட்டால தள்ளப்பட்டு நேரேற்றப்பட்ட தட்டால கவரப்படும். காந்த புலத்துல வடகாந்த முனைவையோ தென்காந்த முனைவையோ இல்லாமல் புலத்துக்கு செங்குத்தான திசையில் அசையும். எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே துணிக்கை இயல்பும் அலை இயல்பும் இருக்கும். அந்த அலை இயல்பை கோணற் பரிசோதனைகளால காட்டலாம். துணிக்கை இயல்பை காட்டுறதுக்கு அந்த பயணப்பாதையில் ஒரு பட்சில் ஒன்றை வைக்க அது சுத்துது. அதை வச்சு கொண்டதுக்கு திணிவு, வேகம், உந்தம், பொறிமுறை, இயக்க சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்சினாங்க. இதுக்கு பிறகு கதோட்டு கருகளுக்கு இருக்கக்கூடிய ஏனை இயல்புன்னு சொல்லி பார்க்கவளுக்கு கிடைக்க நாகசல்பைட்ல பூசப்பட்ட திரைய மோதிர ஆற்றல் மோதேக்கில புளோரோலிருவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கதோட்டு கதிர்களுக்கு இருக்கும். அவர் ஒரு உலோக இலக்க போய் மோதிக்கு அங்கிருந்து சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். அந்த சக்தி துணிக்கைகள் எக்ஸ் கதிர்களாகவும் வெளியேறலாம். அந்த எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா ரோஞ்சன். தங்குதன் போன்ற உலோக தகடுகளை உயர் சக்தி கொண்ட கதோட்டு கதிர்கள் மோதைகள் அங்கிருந்து எக்ஸ் கதிர்கள் வெளியில வருதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். கதோட்டு கதிர்கள் ஈங்கிலும் விகிதம் மாறலி என்றதை வச்சுக்கொண்டு வேற வேற உலோகங்களை மாத்தி பார்க்க, வேற வேற வாயுக்களை மாத்தி பார்க்க வெளியில வந்த கதிர்கள்ல எந்த விதமான மாற்றமே இல்லை என்று சொல்லி அவன் ஈங்கிலும் விகிதம் மாறலியா இருக்குன்னு சொல்லி அந்த பெருமானம் 1.76 தர 18 கூலோம் கிராம் மைனஸ் பண்ணா, 1.76 தர 10-11 கூலோம் கிலோகிராம் மைனஸ் பண்ணா இருக்கிறத வச்சுக்கொண்டு அந்த துணிக்கைகள் பார்த்தோம்னா இலத்திரன்கள் என்று சொல்லி தோம்சன் நிரூபிக்கிறார். அதுக்கு பிறகு ஏற்றத்தை துணிகிறதுக்காக ரோபர்ட் மில்லிகன் நெய்த்துளி பரிசோதனை செய்கிறார் அல்லது எண்ணெய் துளி பரிசோதனை செய்கிறார். அதுல இருந்து கிடைக்கப்பட்ட முடிவுகளை வச்சுக்கொண்டு இல்ல ஏற்றம் 1.602 தர 10-19 கூலோம் என்று கண்டுபிடிக்கிறதோட தொம்சன் ஈங்கிலும் பெருமானத்துல பிரதிட்டு இல்ல திணிவையும் துணிகிறார். அது 9.1 தர 10-28 கிராம் அல்லது 10-31 கிலோகிராம். இலத்திரனுக்கு சொல்லி இருக்கக்கூடிய சாரேற்றத்தை நாங்க -1 சொல்லி கதைக்கிறோம் சொல்லி பார்த்தேன். தொம்சன் இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாமே எடுத்த பிறகு தொம்சன் அணுவுக்கு என்று சொல்லி முன்வச்ச ஒரு அணு கொள்கை தான் பிளம்புடிங் மாதிரி. தொம்சன் பார்த்தமாக இருக்கின்ற இலத்திரங்களை கண்டுபிடிச்சா பிறகு அவர் அணுவுக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக முன்வச்ச கொள்கை தான் பார்த்தோம்னா பிளம்புடிங் மாதிரி. அந்த பிளம்புடிங் மாதிரியை பற்றியும் அது சார்பான தொடர்ச்சியான விடயங்களையும் தான் இந்திய ஹேண்ட் அவுட்ல நாங்க பார்த்தோம். இவ்வளவு தான் இந்த பாடத்தை பொறுத்தவரை நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயம் என்ன ஒட்டுமொத்தமா. ஒரு சார் இவ்வளத்தையும் சொல்றாருண்டா ஒரு பிள்ளையும் ஒரு காலத்துல கேட்கல
எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா சொல்லக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. இருந்திருந்த பாடமாக்குறீல ஷோர்ட்டா நோட் பண்ணி வைக்கிறது. நீங்க உங்களோட கையில வந்து பாத்தீங்களா இருக்கண்டா வந்து ஒரு ஒரு A4 ஷீட் அப்படி ரெண்டாம் அடிச்சு ஒரு தாள் எடுக்கிறீங்களா இருக்கண்டா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகு ஒன்று சொல்லி போட்டு சின்ன சின்ன சப் டாபிக்ஸை நோட் பண்றது. சடத்தின் அணுக்கொள்கை, ஜான் டால்டன், 4 கருத்து, வில்லியம் ப்ரூக்ஸ், கேதோட்டு குழாய், இயல்பு. இப்படி வந்து எழுதி வைக்கிறீங்களா இருக்கணும். உங்களுக்கு அதை பார்க்கக்குள்ள வந்து அதுல கலைக்கப்படுற விஷயங்கள் ஞாபகம் வருதான்னு பாக்குறது. இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் பாடங்கள் பயாலஜியை பொறுத்தவரையில இருக்கக்கூடிய சகல ஏரியா படிக்கவும் ஹெல்ப் பண்ணும். கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நோட்ஸ் ஏரியா படிக்கவும் ஹெல்ப் பண்ணும். கெமிஸ்ட்ரியில் ஒரு 50 வீதமான ஏரியா படிக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நீங்க ஷார்ட்டா சப்கேடிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு அந்த சப்கேடிங்ஸை பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருதாண்டு. எனக்கு என்ன பொறுத்த வரையில நான் கெமிஸ்ட்ரி வாத்தி தானே, எனக்கு கெமிஸ்ட்ரி சிலபஸ் மட்டும்தானே தெரியும். எனக்கு பயாலஜி படிக்கணுங்கிற தேவை இருக்கோ, எனக்கு பிசிக்ஸ் படிக்கணும்னு தேவை இருக்கும். சரி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜிடிக்கெல்லாம் நான் படிக்க தேவையில்லை. இளவில பொறுத்தவரை அங்கால 3 பாடமும் இருக்கு. ஒன்றும் நான் படிக்க தேவையில்லை. வெறுமனே கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா காணும். ரெண்டேக்கு எனக்கு சப் டாபிக் நான் எழுதி வைக்க தேவையில்லை. ஏன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முழு டாபிக்ஸுமே எனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இல்லாட்டி நான் ஒரு சேரா இருக்கேலா. பட் உங்களுக்கு அப்படி இல்லை, டாபிக்ஸ் எல்லாம் ஓடல தெரிஞ்சிருக்கணும், நோட்ஸ் அப்படியே பாடமா இருக்கத்தான் வேணும் என்று நான் எதிர்பார்க்கவும் இயலாது. நீங்க வந்து பாப்பீங்கன்னா வந்து அதை பார்க்க உங்களுக்கு விஷயம் ஞாபகம் வருதா, உங்களால உங்க தரக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தோமா இருக்கிற 100 வீதம் விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, இதை பார்த்தீங்கன்னா சரி அப்படி ஓகே தானே இதெல்லாம் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தமாக இருக்குன்னா உங்களுக்கு கையில தந்தாக்களை பொறுத்தவரையில நீங்க அந்த பக்கத்தின் 5வது பக்கத்தை பார்ப்பீங்க. பேஜ் நம்பர் 5 சொல்லி வந்தது. Let me screen share. Okay. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து தொம்சனால இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரால் அணுக்கட்டமைப்பு தொடர்பான பிளம்புடிங் மாதிரி முன்வைக்கப்பட்டு பிளம்புடிங் மாடல் தவிர பொறுத்தவரையில வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து இந்த பகல இருக்கு. முதலாவது வந்து பிளம்புடிங் எப்படி இருக்கு சும்மா ஒரு பிக்சர் உண்டு. சரி, அவர் என்ன மாதிரி கருதுறாருண்டா வந்து அணு முழுவதுமே வந்து பார்த்தோமா இருக்குன்னா ஒரு நேரேற்றப்பட்ட அணுவுக்குள்ள மறையேற்றப்பட்ட இலத்திரன்கள் புதைந்து காணப்படுகிறது. அதுல வந்து பாப்பீங்களா இருக்கணும் அந்த மன்ற கலர்ல இருக்கக்கூடிய அந்த அணுவில நேரேற்றத்துக்கு வட்டம் போட்டெல்லாம் காட்டையில இது ஃபுல்லாயே பிளஸ் தான் எடுதான் அவர் கருதுற. அதுல மறையேற்றங்களை வட்டம் வட்டமா காட்டியிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் புதஞ்சு அதுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா தாம்சன் கருதுற. இப்போ இலத்திரன் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து மின்னோட்டம் கடத்தப்படுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளம்ஸ் எல்லாமே வந்து விழுக்கிட்டு பறக்குது. அந்த இடத்துல வந்து கிடங்குகள் விழுகுது. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் நிக்கைகளை வந்து அந்த கிடங்குகளுக்கு திருப்பி வந்து அந்த இலத்திரங்கள் வந்து செட்டில் ஆகி அங்கினி இருக்குது. இதான் வந்து பார்த்தோம்னா தாம்சன் கருத்து. நார்மலா வந்து பாப்பீங்களா இருக்கண்டா. சோ இலத்திரண்ட திணிவானது வந்து லேசான திணிவுடைய ஐதரசன திணிவிலும் பார்க்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1237 மடங்கு சிறியதாக இருப்பதுடன் அந்த சேரேற்றம் வந்து -1 ஆகும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐதரசன் தெரியும் தானே. ஐதரசன்லயே லேசான திணிவு இருக்கக்கூடிய ஐதரசன் என்ன ஐதரசன்? H வந்து புரோத்தியம், ரைட். ஓகே, H11 ஐதரசன் 3 சமதானம் இருக்கு தானே. H11 இருக்கு, H12 இருக்கு, H13 இருக்குன்றீங்களா. இந்த மூன்றுலயும் எதுக்கு வெயிட் குறைவு? H11க்கு வெயிட் குறைவு. அந்த H11 திணிவோல ஒப்படைக்கல ஒரு இலத்திரண்ட திணிவு எத்தனை மடங்கு சின்னனா அன்னளவா 1737. சிலர் வந்து 1840 சொல்லுங்க. சிலர் 1838 வினம், சிலர் 1836 வினம். ரைட். ஆக மொத்தத்துல ஆக அன்னளவா பார்க்க விட 1840 மடங்கு சின்ன. ரைட். 1837 மடங்கு வந்து பார்த்தோம்னா சின்னனா இருக்கும். அந்த லேசான திணிவுடைய ஐதரசன் அணுவின் பிராக்கெட் விட்டு கிடக்கல. அப்ப என்ன எழுதணும் நாங்க? H11 போட்டுடுங்க. H11 H போட்டு முன்னக்கே கீழையும் உண்டு மேலையும் உண்டு. H11. இன்றைக்கு நாங்க படிக்க போற விஷயம் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து நேர்கதிர் குழாய் பரிசோதனையை பத்தி. அதாவது வந்து பார்த்தோம்னா கதோட்டு கதிர்களுக்கு மறையேற்றம் தானே இருக்கு. கதோட்டு கதிர்களுக்கு மறையேற்றம் இருக்கிற மாதிரி அங்க நேரேற்றப்பட்ட கதிர்கள் எதுவும் வருதா என்று சொல்லி ஆராய விளக்கடியும். அப்படி ஆராய்ஞ்ச விஞ்ஞானியின் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜூஜின் கோல்ஸ்டீன்.
இப்ப ஜூஜின் கோல்ஸ்டீன் வந்து பார்த்தோம்னா என்ன செய்கிறார் என்று சொல்லிப்பான். நார்மலா வந்து பாப்பீங்களா இருக்கின்றா வந்து எங்க கதோட்டுக்கு அதுக்குள்ளான அமைப்பு தெரியும் எங்களுக்கு. இதுல ஒரு உலோகத்தகடி இருக்கு, இதுல ஒரு உலோகத்தகடி இருக்கு. இங்க வந்து பார்த்தா கொண்டு வந்து ஒரு உயர் மின்னழுத்தம் கொண்டு நாங்க அதை நினைக்கிறோம். அவர் என்ன செய்யறாருடா வந்து இந்த இடத்துல வந்து கதோட்ட கதிர்கள்ல இது மறையேற்றம், இது நேரேற்றம் வச்சு, இது மறையேற்றம், இது நேரேற்றம் வச்சா எந்த முனை கதோட்டு மறையோ நேரோ கதோட் மறைதான் வந்து பார்த்தோம்னா கதோட். நோமலா வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வழியில இப்படியே விடுவீங்களாக இருக்கின்றா மறையேற்றப்பட்ட அந்த கதோட்ல இருந்து நேரேற்றப்பட்ட அனோட நோக்கி வெளுதிய பச்சை நிறமான ஒளிர்வு தெரியும். அவர் இந்த இடத்துல என்ன செய்யறாண்டா வந்து கதோட்டை வந்து பார்த்தோம்னா நுண்துளையுடைய கதோடாக பயன்படுத்துற குட்டி 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 ஓட்டை இருக்கக்கூடிய நுண்துளை இருக்கக்கூடிய கதோட வந்து பார்த்தா பயன்படுத்துற. அப்படி பயன்படுத்துறவனுக்கு கிடைக்கிற இந்த கதோட்டுன்ற பிற்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த சுவர்கள், கதோட்டுக்கு பிற்புறமாக இருக்கக்கூடிய இந்த சுவர்கள் அவருக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்றா ஒரு வெளிரிய சிவப்பு நிறமான ஒளி வேவதான ஏற்படும். லைட்டா ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு அந்த படத்துல பாப்பீங்களா இருக்கிற ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலந்த கலர்ல தெரியுதானே. அந்த காலத்துல வெளிரிய சிவப்புன்னு சொல்லி கொண்டு தெரியுது. ஒரு அந்த பிங்கிஷ் பர்பிள் தானே அது உங்களுக்கு பிங்கும் பர்பிள் அப்படிதான் தெரியும். உனக்கு சிவப்பா தெரியுதா? சரி, படியங்களை பொறுத்தவரை நார்மலாக சிவப்பா தான் தெரியும். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வந்து பார்த்தா ஒரு கலர் எடுத்தோம்னா கலர்ல அது அது அந்த கலரே இல்ல, அது வேற வேற கலர் எல்லாம் சொல்லுவாங்க. வெள்ளையிலேயே வித்தியாசமான வெள்ளை சொல்லுவாங்க. இரண்ட வெள்ளை என்று வாழவே, பிரகாசமான வெள்ளை என்று வாழவே, நீளத்துல வந்து கடல் நீளம் என்று வாழவே, வானம் நீளம் என்று வாழவே, நேவி ப்ளூ என்று வாழவே, நைட் ப்ளூ என்று வாழவே, ஒவ்வொரு கலர் கலைப்பாளவே, சாணி பச்சை என்று வாழவே, குருத்து பச்சை என்று வாழவே, இப்படி அப்படி கலர் கலர். எங்களை பொறுத்தவரை பச்சை, நீலம், சிவப்பு அவ்வளவுதான். இதை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வெளிரிய சிவப்பு ஒரு நிற ஒளிவு வந்து பார்த்தமாக இருக்கின்ற அவதானிக்கப்படுறத பாக்கினம் இது ஏன் வந்தது என்று சொல்லி தான் தேட விளக்கிறேன். ஓமன் அப்போ நார்மலா வந்து கதோட்டு கதிர்கள் கதோட்ல இருந்து ஆரம்பமாகுதுண்டா இந்த கதிர்கள் எங்க இருந்து ஆரம்பமாக யோசிப்பின, அனோட்ல இருந்து ஆரம்பமாக யோசிப்பின. ஓமோ இல்லையோ கதோட்டு கதிர்கள் கதோட்ல இருந்து ஆரம்பமாகிற மாதிரி இது வந்து அனோட்ல இருந்து ஆரம்பமாக யோசிப்பினம் தான். யோசிச்சுட்டு வேற 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 அனோட்டு தகட மாத்தி மாத்தி பாப்பின். மாத்தி மாத்தி பார்த்தாலுமே வந்து பார்த்தா வர்ற கதிர்ல இயல்பு மாறி இருக்காது, அதே இயல்புலாம் இருந்திருக்கு. அப்போ உண்மைதான் அனோட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ண விளக்கிடுவேன். ரெண்டாவது என்ன செய்ய விளக்கிடுச்சுனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய வாயுவை மாத்த விளக்கு. உங்களுக்கு இருக்குதானே வாயு, ஹைட்ரஜன் வாயுவை தாளமுகத்துல விட்டு இருந்தா ஹீலியத்தை தாளமுகத்துல விடணும், குளோரின தாளமுகத்துல விடணும், நைட்ரஜனை தாளமுகத்துல விடணும், நியான் ஆகன தாளமுகத்துல விடணும். ஒவ்வொரு வாயுவை தாளமுகத்துல உள்ளுக்க விட 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 வெளியில வரக்கூடிய அந்த இங்கால வரக்கூடிய அந்த ஒளிர்வு இருக்குத்தான் அந்த ஒளிர்வுல வித்தியாசம் தெரியுது. அதன் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்துல வித்தியாசம் தெரியுது. வித்தியாசம் தெரியுதுன்ற அவர் எங்கே உருவாகும்? வாயுல உருவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாயுல இருந்து உருவாகும். எத்தனை நாங்க வந்து படிக்கைகளை கதோட்டு கருக்குழாய் படிக்க நாங்க படிச்சோம், நாங்களே கேள்விப்பட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு வாயு இருக்கு. அந்த வாயுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி சக்தி மட்டங்கள் இலத்திரங்கள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குமா இருந்துச்சு. கதோட்டுக்கு சொல்லக்கூடிய அந்த இலத்திரங்கள் வந்து உயர் வேகத்துல வந்து இப்படியே வந்து அடிக்குது. அடிக்க விளக்கிறீங்க வந்து பார்த்தோம்னா வந்து இவரையும் வந்து பார்த்த இலக்கண வெளிப்படுத்தி இந்த கதோட்ட வந்து நார்மலா இயங்கி கொண்டு போகும். அந்த நேரத்துல இந்த அணுவுக்கு என்ன ஏற்றம் வந்துடும், எங்களுக்கு நேரேற்றம் வந்துடும். ஏண்டா வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீலியம் வாயுவா இருக்குமா இருந்துச்சு. ஹீலியம் ஒரு இலத்தின இழந்து என்ன வாயுவா வந்துடும் எங்களுக்கு ஹீலியம் பிளஸ் வாயுவா வந்துடும். இலத்தின இழந்து வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் பிளஸ் வாயுவா வாரதோட அவரோட இலத்தினை விளக்குறாரு. இந்த இலத்திரன் வந்து பார்த்தோம்னா இங்கால இருக்கிற தட்டு நேர்த்தட்டா இருக்க நேர்த்தட்டை நோக்கி ஓடுகள். வெளியேற இலத்திரன் இருக்கല്ലോ அங்கால் பக்கத்தட்டு நேர்த்தட்டுண்டா அந்த தட்டை நோக்கி ஓடுகள். ஏன்னா அவருக்கு இருக்கிற மறையேற்றம் என்றபடியாக அப்ப ஹீலியம் பிளஸ் வந்து பார்த்தோம்னா இங்கால மறையேற்றம் இருக்கண்டா அது என்ன செய்யல இங்கால ஓடிய நார்மலா வரைக்காத எங்களால பார்க்கலாம இருந்திருக்கு. அவர் வந்து பார்த்தோம் அந்த தட்டிருக்கெல்லாம் மறையேற்றப்பட்ட கதோட நோக்கி விரைகளை எங்களுக்கு பார்க்கலாம இருந்திருக்கு. ஆனா நாங்க வந்து இப்படி நுண்துளையிடப்பட்ட கதோட்டை பயன்படுத்த விளக்கிறீங்க, சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற கதோட பயன்படுத்த விளக்கிறீங்க. அது அந்த ஓட்டைகளால வந்து புகுந்து பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நாகசல்பைடு பூசிய திரையில வந்து மோத விழுந்தாங்க. அந்த ஜடனஸ் பூசின திரையில வந்து பாத்தீங்கன்னா மோத விளக்குறீங்க. எங்களுக்கு தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா அந்த வெளிரிய சிவப்பு நிறமான ஒளிர்வு தெரியுது. இதுல வந்து பாப்பீங்களாக இருக்குன்னு உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் அவுட்ல அந்த படத்தை பாருங்க.
அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடையான படமா. நான் உங்களுக்கு வந்து நிலைக்குத்தா வந்து அடிச்சிருக்கேன், நீங்க சரிச்சு அதை பார்க்கணும். ரைட், நிமித்தி பார்க்கணும். நிமித்தி பார்க்க வந்து பாப்பீங்களா இருக்குண்டா வந்து அது இந்த அனோடுன்றது வந்து இங்க இடையிலேயே இருக்கு. இந்த கதோடு இருக்கല്ലോ, கதோடுன்ற இடையிலேயே இருக்கு. நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் ஆகுது, அதுலயே வயர் வருது, அதுலயே பினிஷ் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற கதிர்கள் வந்து பார்த்தோமா இருக்குன்றா வந்து இதுக்குள்ள வெளுக்கிடையல. இந்த இடத்துல வந்து பார்த்து இருக்கக்கூடிய அந்த தர்னஸ் பூசின தெரியல, மோத 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 அங்க அந்த கலர் வந்து பார்த்து தெரியுது. ஒரு வெளிரிய சிவப்புமான கலர் வந்து பார்த்தா தெரியுது. இப்ப இருக்க நோட்ஸா பாப்பீங்களா இருக்குன்றா ஜெர்மன் பௌதிகவியலாளர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஜின் கோல்ஃபிங். அந்த காலத்துல வந்து கெமிஸ்ட்ரி வளர ஹெல்ப் பண்ணார்கள் எல்லாருமே சொன்னா தானே, தத்துவவியலாளர்களும் பௌதிகவியலாளர்களும் கணிதவியலாளர்களும் தான். அவை இல்லாட்டி ரசாயனவியலாளர்கள் யாருமே வந்திருக்க மாட்டேங்க. நானும் இப்ப படிப்பிச்சிருக்கேன் அது. இப்ப ஜெர்மன் பௌதிகவியலாளர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஜின் கோல்ஸ்டீன் என்பவர் தடத்தில் நேரேற்றம் உள்ள துணிக்கைகள் இருக்கையை வந்து பரிசோதனை ரீதியாக நிரூபித்தார். இவருடைய பரிசோதனை வந்து தாளமுக்கத்தில் வளையடைக்கப்பட்ட மின்னிறக்க குழாயில துவாரமிடப்பட்ட கதோடு பயன்படுத்தப்பட்டது. குட்டி 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 ஓட்டைகள் இருக்கக்கூடிய கதோட்டு வந்து பார்த்தா பாவிக்கிறார். சுமார் 10,000 வோல்ட் உயர் அழுத்தம் கதோட்டில் பிரயோகிக்கப்பட்ட போது துவாரமுள்ள கதோட்டில் பின்னால் வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வு அவதானிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிரிய சிவப்பு நிறமான ஒளிவு அவதானிக்கப்பட்டது. உயர் அழுத்தம் குழா ஓகே உயர் அழுத்தம் குழாயில் பயன்படுத்தப்பட்ட பொழுது வாயுக்களில் உள்ள பிரகாசமாக உள்ள சிறிய எண்ணிக்கையான அயன்கள் மின்புலத்தால் வந்து வேக வளர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகின்றன. வாயுல இருந்து இலத்திரங்கள் அகற்றப்பட்ட அப்புறம் உருவாக அயன்கள் இருக்குத்தான். இந்த அயன்கள் ஆரம்பத்துல வேகம் என்னவா இருக்கு, முள்ளுக்குள்ள பூச்சியமா தானே இருக்கு. ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து மெது மெது வாசஞ்சோடு தான் இருப்பினும் எங்களுக்கு வேகம் பூச்சியமா சரியான சின்ன வேகம் இருக்கு. அதைக்கு நேரேற்றம் வந்த உணவை எந்த தட்டை நோக்கி ஓட விழுக்கிறீங்க? மறையேற்றப்பட்ட தட்டை நோக்கி ஓட விழுக்கிறீங்க. மறையேற்றப்பட்ட தட்டு இழுக்குன்னு அவரை பிடிச்சு இழுக்க இழுக்க வேகம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகும். திருப்பி ஒரு வாசி பாருங்க. அந்த உயர் அழுத்தம் குழாயில பயன்படுத்தப்பட்ட போது வாயுக்களில் பிரகாசமாக இருக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கையான அயன்கள் மின்புலத்தால் வேக வளர்ச்சிக்கு உள்ளாக்கப்படும். ஆரம்பத்தில் இருந்த விட வேகம் கூடி கூடி கூடிக்கொண்டே வந்து கொண்டே இருப்பினும் தொடர்ந்து எங்களுக்கு. இவை வாயுக்களின் அணுக்களை மோதும் பொழுது அவற்றிலிருந்து இலத்திரன்களை வெளியே கட்டி மேலும் கூடிய நேரயன்களை வந்து பார்த்தோம்னா உருவாக்குகின்றது. இலத்திரன் மோத 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 இலத்திரன் அகற்றப்பட்டு கூடிய நேரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குகின்றன. எழுதிக்கொள்ளுங்க போயிண்டா. கெதோட்டு கதிர்குழாய் கொஞ்சம் இடைவெளி கூட்டினால் காணும் பாருங்க. கெதோட்டு கதிர்குழாயில் கூட்டமாகி தெரியல. கெதோட்டு கதிர்குழாயில் பயன்படுத்தப்படும் தாளமுக்க வாயு கெதோட்டு கதிர்குழாயில் பயன்படுத்தப்படும் தாளமுக்க வாயு சக்தி மட்டங்களில் காணப்படும் இலத்திரன்கள் பயன்படுத்தப்படும் வாயுவின் சக்தி மட்டங்களில் காணப்படும் இலத்திரன்கள் சக்தி மட்டங்களில் காணப்படும் இலத்திரன்கள் சக்தி மட்டங்களில் காணப்படும் இலத்திரன்கள் உயர் சக்தி கொண்ட கதோட்டு கதிர்களால் மோதியடிக்கப்படும் போது 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 சக்தி கொண்ட கதோட்டு கதிர்களால் மோதியடிக்கப்படும் போது அயனாக்கம் அடைவதன் மூலம் நேர்கதிர்கள் உருவாகின்றன. அயனாக்கம் அடைவதன் மூலம் நேர்கதிர்கள் உருவாகும். அயனாக்கம் அடைவதன் மூலம்
நேர்கதிர்கள் உருவாகும். அயனாக்கம் அடைவதன் மூலம் நேர்கதிர்கள் உருவாகும். அடுத்த பாயிண்ட், துளையிடப்பட்ட கேதோட்டின் பின்னால் துளையிடப்பட்ட கேதோட்டின் பின்னால் துளையிடப்பட்ட கேதோடின் பின்னால் இவை துலங்களை காட்டுவதால், துலங்கள் அந்த வெளிச்சம் அந்த மாதிரி ரெஸ்பான்சஸ், இவை துலங்களை காட்டுவதால், துலங்களுக்கு சின்னலானாவா, துளையிடப்பட்ட கேதோடுக்கு பின்னால் இவை துலங்களை காட்டுவதால் கால்வாய் கதிர்கள் எனவும் அழைக்கப்பட்டது. கால்வாய் கதிர்கள், கால்வாய், காவன்னா சின்ன இல்லைன்னா வாவன்னா என்ன, கால்வாய், கெனல் வேஸ், கெனலுக்குள்ளால போறபடியால கெனல் வேஸ், ஓட்டையிட்ட கேதோட் தானே, அந்த குட்டி குட்டி கெனலுக்குள்ளால போறபடியால வந்து கெனல் ரேஸ் என்று சொல்லினோம். கேதோட்டு கதிர்கள் வந்து சாரி கேதோட்டு கதிரில கால்வாய் கதிர்கள் எனவும் அழைக்கப்பட்டது. ஆனா நாங்க இதை அனோட்டு கதிர் என்று சொல்லக்கூடாது. ஏன், அனோட்ல இருந்து உருவாகிறது இல்ல. எங்கேயும் புக்ஸ்ல வாசிக்கிறீங்கன்றா வந்து அந்த அனோட்டை வெட்டி நீர் மாத்தி போட்டு வாசி. சரி, கேள்விகள் தெரியணும், அனோட்டு கதிர் தெரியணும், புக்ஸ்ல எது இருக்கு அனோட்டு கதிர் இருக்குன்றா அதை நீங்க நேர்கதிர் வாசி. எங்கேயும் பூச்சிக்கள்ளிகள்ல வந்து பார்த்தோம்னா இவை அனோட்டு கதிர்கள் எனப்படும் கிடந்தா இல்லதான். சரி, சோ அனோட்டு கதிர்கள் என்று சொல்லப்படும் என்று சொல்லி இவை அனோட்ல இருந்து உருவாகுகின்ற கதைச்சா வந்து பிள்ளை அனோட்டுக்கு அருகில் உருவாகுகின்றன. ஏனண்டா கேதோட்டு கதிருக்கு வந்து பார்த்தா எங்க வேகம் கூடவா இருக்கு, கேதோட்ல ஸ்டார்டிங்ல அனோட்டு கிட்ட வேகம் கூடவா இருக்கு, அனோட்டு கிட்ட தான் வேகம் கூடவா இருக்கு. ஸ்டார்டிங்ல அவருக்கு பெருசா வேகம் இருக்காதானே, கிட்ட அவர் நேர்த்தட்ட ஓடிய வர வரதான் அவர் வேகம் கூடிக்கொண்டு போகும். அனோட்டு கிட்ட பார்த்தா வந்து பார்த்தோம் நிறைய நீர்க்கதிர்கள் உருவாங்க, அவர் இங்கால வந்து ஓடியற துவங்குவர். அனோட்டுக்கு அருகில் உருவாகும்டா சரி எங்களுக்கு, பட் அனோட்டில் உருவாகும்டா அந்த வார்த்தைகள் தமிழ் நல்ல முக்கியம். நான் நார்மலா அடிக்கடி சொல்றான், ஏலெவலுக்கு வரைக்கல சயின்ஸுக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுக்கிறியோ மேத்ஸுக்கு என்ன ரிசல்ட்ஸ் எடுக்கிறியோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கிலீஷுக்கு சி இருந்தே ஆக வேணும். உங்களுக்குள்ள சி வரையில என்ற ஒரு ஆளுக்கு இருக்குமா இருக்குன்னா திருப்பி எக்ஸாம் எழுதியே ஆக வேணும். இங்கிலீஷ் எக்ஸாம் திருப்பி போட்டு எழுதியே ஆக வேணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் நிறைய பாடத்துக்கு கிடைக்காது. ரைட், இங்கிலீஷ் சி இல்லாட்டி வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் வந்து நிறைய கோர்சஸ் கிடைக்காது. ஸோ பயோமேக்ஸ்ல மற்ற பாடங்களை விட வந்து பார்த்தா பயோமேக்ஸ்ல ரெண்டாவது தமிழுக்கு நான் பி என்றாலுமே எதிர்பார்த்து தான் ஆக வேணும். ரைட், ஏன்னா தமிழ் வாசிக்க தெரியல என்றதானே இங்க பெரிய பிரச்சனையே. கெமிஸ்ட்ரி நல்லா வடிவா விளங்கும், பாடம் நல்லா விளங்கும், வகுப்புல நெருப்பா கேள்வி செய்யும். எக்ஸாம் பேப்பர்ல 25 MCQக்கு வந்து பார்த்தா 3 MCQ தான் சரி எடுக்கும், 25லயே 3 தான் சரி எடுக்கும், 25லயே 5 தான் சரி எடுக்கும். அது 25லயே 5 சரி எடுக்கணும்னா ஏன் பேப்பர் மினக்கட்டு செய்யணும். 25க்கு முறைவிடைய போட்டு வந்தாலும் நிகழ்தகவு அடிப்படையில் 5 கேள்வி சரி வருந்தார், 5 விட இருக்கு 25 கேள்வி இருக்குன்றா அதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்படுவோம். 50ல 10 கேள்வி தான் சரி எடுக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தோமா இருக்கின்ற வர்றதுக்கு முக்கியமான காரணம் தமிழ். அங்க எங்க அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும், எங்க கொடுத்து வாசிக்க கூடாது தெரியாது, எந்த தரவு நோட் பண்ணணும் எதுல தரவு நோட் பண்ண கூடாது தெரியாது, எந்த தரவு எடுத்து கேள்வி செய்யணும் எந்த தரவை எடுத்து கேள்வி செய்ய கூடாது தெரியாது. கேள்வியில சம்பந்தமே இல்லாம நிறைய கதைச்சிருப்பேன் கண்ட பாட்டுக்கா. சோ அது பேப்பர் செய்ய செய்ய விளங்கும் உங்களுக்கு, கேள்வி வாசிக்க வாசிக்க வந்து பார்த்தோம் நிறைய விஷயங்கள் விளங்கும். நான் என்ன சொல்ல வாரேன்னு சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா பாடம் யாருக்கிட்ட சொல்றதானே, பாடம் இலகு. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பாடம் சரியான ஈஸி, சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம். பட் அத இலகுத்தன்மையை பேப்பர்ல வந்து பார்த்தோம்னா காட்டுறது வந்து பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் கரைச்சல் படிவேன், கஷ்டம் சொல்லலாம், அது கரைச்சல் படியும். அதுக்கு மெயினான காரணம் தமிழ், ரெண்டாவது காரணம் வந்து நேரம், மூன்றாவது சுருக்கல். நல்லா மினக்கட்டிருந்த ஆறுல இருந்து ஆமையல் மாய் சுருக்கினீங்கன்னா பலமான ஆமைகள் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடுகளில் கொண்டு ஒப்படை செய்யலாம், போசாப்பு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எக்ஸாம் பேப்பருக்கு ஒப்படை செஞ்சு கொண்டே கொடுக்கலாம். தரப்பட்ட நேரத்துல பேப்பர் செய்ய கஷ்டமா இருக்குன்றா தரப்பட்ட அந்த படத்துல வந்து முதலாவது படம் என்ற நார்மலா தந்திருக்கு ஒரிஜினல் படத்தை, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரிப்படமா கீறி கிடக்கு. அந்த வரிப்படத்தை பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து கீழே
ஹை வோல்டேஜ் சோர்ஸ் என்றது எங்களுக்கு தெரியும். உயர் மின்னழுத்தம் முதல் அனோட் தகடு வந்து குறிச்சிருக்காங்க. பெர்ஃபோரேட்டட் கேத்தோட். பெர்ஃபோரேட்டட் கேத்தோட் என்றா வந்து நுண்துளையிடப்பட்ட கேத்தோட். பெர்ஃபோரேஷன் என்றா வந்து நுண்துளையிடுதல். அந்த பெர்ஃபோரேட்டட் கேத்தோட் என்றா வந்து நுண்துளையிடப்பட்ட கேத்தோட். பட் அந்த இதை பாருங்க டயக்ராம்ல பாசிட்டிவ் ரேஸ் வந்து ஃப்ரம் அனோட் இருக்காங்க. சரி, அந்த வார்த்தை அனோடில் இருந்து நேர்கதிர்கள் இல்லதானே? சரி, இந்த ஃப்ரம் வெட்டி போட்டு நியர்ன்னு மாத்தி விடுது. அனோட் அருகில் நேர்கதிர்கள். அந்த ஃப்ரம் வெட்டிட்டு வந்து நியர்ன்னு மாத்தி விடுங்க. NEAR என்று மாத்தி விடுங்க. பாசிட்டிவ் ரேஸ் நியர் அனோட். அதே மாதிரி கேஸ் அட் லோ டெம்பரேச்சர் லோ பிரஷர் தெரியும், தாளமுக்க வழி. மற்ற இங்கால பாருங்க அந்த பெர்ஃபோரேட்டட் கேத்தோடுக்கு இங்கால வந்து ரெட் கலர்ல வந்து பார்த்தா க்ளோ வருது. அங்கதான் பாசிட்டிவ் ரேஸ் வழியால வருது காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு வெளிரிய சிவப்பு நிறமான ஒளிர்வு தெரியுது. ஓகே, இங்க நேர்கதிருக்கு வந்து பார்த்தோம்னா வந்து என்னென்ன இயல்புகள் இருக்குது என்று சொல்லி வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து உங்களோட காட்சி வைக்கணும் வாங்க. நேர்கதிர்களுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்குன்னு சொல்லி முதலாவது வந்து போட்டுக்கொள்ளுங்க. வந்து நேரேற்றப்பட்டதுடன் நேர்கோட்டில் செல்லும். நேரேற்றப்பட்டதுடன் நேர்கோட்டில் செல்லும். நேரேற்றப்பட்டதுடன் நேர்கோட்டில் செல்லும். நேரேற்றப்பட்டதுடன் நேர்கோட்டில் செல்லும். இதுவும் அதே மாதிரி தான் நேரம் தான் வரப்போது. எப்படி இவர் அந்த பக்கமா கேத்தோட்கதிர் நேர போறாரா இருக்கண்டா திலக்ஷி. மற்றவர் வந்து பார்த்தா இங்கால நேர வருதான். ரெண்டாவது வந்து பாப்பியா இருக்கின்ற எழுதிக்கொள். மின்புலத்தில் மறையேற்றப்பட்ட தட்டினால் கவரப்படும். மின்புலத்தில் மறையேற்றப்பட்ட தட்டினால் கவரப்படும். மின்புலத்தில் மறையேற்றப்பட்ட தட்டினால் கவரப்படும். காந்த புலத்தில் என்ன நடக்கும்? புலத்துக்கு செங்குத்தாக திரும்பல் அடையும். காந்த புலத்தில் 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 புலத்துக்கு செங்குத்தாக திரும்பல் அடையும். அடுத்தது இப்ப இதுக்கு திணிவு வேகம் உந்தம் எல்லாம் இருக்குமோ? இருக்காது. வாயுதானே. வாயுண்டா திணிவு இருக்குன்னு. திணிவு இருக்காத வேகத்தோட வாரான திணிவு தர வேகம் என்றது என்னது? உந்தம் தானே. பொறிமுறை இயக்க சக்தி இருக்குமா? இருக்காது. எல்லாமே இருக்கும். கேதோட்டு கதிருக்கு இருக்கக்கூடிய இயல்புகள்ல பெரும்பாலானது இருக்கும். என்ன கேதோட்டு கதிர் வந்து பார்த்தா நேரேற்றப்பட்ட தட்டை நோக்கி போகுதுன்னா இவர் மறையேற்றப்பட்ட தட்டை நோக்கி போகுது. கேதோட்டு கதிர் புலத்துக்கு செங்குத்தா இப்படி போறாரா இருக்குண்டா நேர்கதிர் வந்து பார்த்தோம்னா புலத்துக்கு செங்குத்தா கீழ் நோக்கி போவார். கேதோட்டு கதிர் கீழ் நோக்கி போனா இவர் வந்து மேல் நோக்கி போகும். அந்த வித்தியாசம் இருக்கு. மற்றது வேற என்ன வித்தியாசம் இருக்கு நினைக்கிறீங்க? இவர கலர் வித்தியாசமா? கேதோட்டு கதிருக்கு வந்து பார்த்தா அவர் என்ன கலர்ல அவதானிக்கிறோம்? வெளிரிய பச்சையா அவதானிக்கிறோம். பட் கேதோட்டு கதிருக்கு நோமலா கலர் இல்ல. இலத்திரங்களுக்கு நோமலா கலர் இல்ல. நாங்க வெளிரிய பச்சையா அவதானிக்கிறோம். பட் நேர்கதிர்கள் என்ன கலர் அவதானிக்கிறோம்? வெளிரிய சிவப்பாதி அவதானிக்கிறோம். அடுத்த வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து கேதோட்டு கதிர்கள் வந்து கேதோட்டிலேயோ அனோட்டிலேயோ உள்ளுக்கு இருக்கிற வாயிலையோ தங்கி இல்லை. ஆனா நேர்கதிர்கள் என்னத்துல தங்கி இருக்கு? குழாயில் அடைக்கப்பட்டிருக்கூடிய வாயுண்ட இயல்புல தங்கி இருக்கு. அப்ப வாயுட இயல்புல தங்கி இருக்குண்டா கேதோட்டு கதிருக்கு ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. ஆனா இங்க நேர்கதிருக்கு ஏற்றத்துக்கு திணிவு விகிதம் வந்து ஒரு மாறிலியா இருக்கே இல்லாது, மாறிக்கொண்டே போகும். ஏன்னா உள்ளுக்கு நான் என்ன வாயை பயன்படுத்துறேனோ அதுக்கேற்ற மாதிரி திணிவு மாறும். எத்தனை இலத்திரன் அகற்றப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா இயல்புகள் வித்தியாசப்பட்டு கொண்டு போகும். தெளிகளுங்க. அடுத்ததா காந்த புலத்துல புலத்து செங்குத்தாக திரும்பும் என அடுத்த போட்டுக்கொள்ளுங்க. வந்து வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வை ஏற்படுத்தும். வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வை ஏற்படுத்தும்.
வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வை ஏற்படும். வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வை ஏற்படும். வெளிரிய சிவப்பு நிற ஒளிர்வை ஏற்படுத்தும். அஞ்சாவது வந்து தெளிவு கம வேகம் கம உந்தம் உண்டு. தெளிவு கம வேகம் கம உந்தம் உண்டு. தெளிவு கம வேகம் கம உந்தம் உண்டு. பொறிமுறை இயக்க சக்தி எல்லாமே இருக்குதானா? தெளிவு வேகம் உந்தம் பொறிமுறை இயக்க சக்தி எல்லாமே இருக்கும். அடுத்தது இவற்றின் ஈயின் கீழ் எம்பிகிதம் இவற்றின் ஈயின் கீழ் எம்பிகிதம் இவற்றின் ஈயின் கீழ் எம்பிகிதம் ஒரு மாறிலியாக இருக்காது என்பதுடன் இவற்றின் ஈயின் கீழ் எம்பிகிதம் ஒரு மாறிலியாக இருக்காது என்பதுடன் ஈயங்களின் விகிதம் ஒரு மாறிலியாக இருக்காது என்பதுடன் அது குழாயில் உள்ள வாயுவில் தங்கியிருக்கும். அது குழாயில் உள்ள வாயுவில் தங்கியிருக்கும். ஈயங்களின் விகிதம் வந்து ஒரு மாறிலியாக இருக்காது என்பதுடன் அது குழாயில் உள்ள வாயுவில் தங்கி இருக்கு. நேர்கதிர்களை வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சு நேர்கதிர் இயல்புகளை பற்றி படிக்கவளுக்கிட்டதான் மெயினா வந்து பார்த்தோமாக இருக்குன்னா புரோத்தன்கள்ட்ட கண்டுபிடிப்பதுக்க. புரோத்தன் என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க நேரேற்றப்பட்ட ஒரு துணிக்கை வந்து அணுவில இருக்குதுன்றதுக்கு அதை வந்து கண்டுபிடிச்ச புரோத்தனை கண்டுபிடிச்சது யாரு? ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்டு வந்து பார்த்தோமாக இருக்குன்னா புரோத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த யூஜி இந்த நேர்கதிர் குழாய் பரிசோதனை தான் பாவிக்கும். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நாங்கள் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து இதுக்குள்ள வந்து ஐதர்சன் வாயு நிரப்பி இருக்கிற வெப்பமன் இதுக்கு வந்து ஐதர்சன் வாயு நிரப்பி வச்சிருக்கிற வெப்பமாக இருக்கண்டா எங்களுக்கு வித்தியாசமான நேர்கதிர்கள் உருவாகும். இப்ப ஐதர்சன் வாயுவை பொறுத்தவரையில நாங்க பயன்படுத்த ஐதர்சன் வாயுவில H2 வாயுவில H11 சமதானி இருக்கலாம், H12 சமதானி இருக்கலாம், H13 சமதானி இருக்கலாம், இருக்கலாம். இருக்கிறதுலயே வந்து பார்த்தோமாக இருக்கன்னா மிகச்சிறிய திணிவு யாருக்கு இருக்கு? புரோத்தியம் H11 சமதானியை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐதர்சன் வாயுவுக்கு இருக்கு. அப்போ ரதர்ஃபோர்ட் என்ன செய்யறாரு? இந்த நேர்கதிர் குழாய் பரிசோதனையில வந்து பார்த்தமாக இருக்கண்டா உள்ளுக்கே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாளமுக வாயுவை ஐதர்சன் வாயுவை நிரப்புற. உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாயுவை ஐதர்சன் வாயுவை நிரப்பிட்டு அதுல இருந்து வந்து பார்த்தமாக இருக்கண்டா வெளிப்படக்கூடிய கதிர்களை பார்க்கிற. அதுல மிகச்சிறிய திணிவுள்ள கதிர் இருக்குந்தான். அந்த மிகச்சிறிய திணிவுள்ள கதிர் ஒரு இலத்திரண்ட திணிவை விட எத்தனை மடங்கு பெருசா இருக்கும்? 1836 37 மடங்கு பெருசா இருக்கு. அண்ணளவு 1840 மடங்கு பெருசா இருக்கும். அதுக்கு நேரேற்றமும் இருக்கு. அதோட வந்து பார்த்தா 1840 மடங்கு அண்ணளவா பெரிய திணிவும் இருக்கு. அதெல்லாம் யாரு? புரோத்தன் என்று சொல்லி யாரு கண்டுபிடிக்கிற? ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிக்கிற. இதான் வந்து பாப்பமாக இருக்கின்ற வந்து ரதர்ஃபோர்ட் செய்த ஈஸி வேலை. கேத்தோட்டை கதிர்குழாயை க்ரூப்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அதுல இருந்து இலத்திரன தோம்சன் துணிகிற. நேர்கதிர் குழாய் பரிசோதனையை வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து கோல்ஸ்டீன் செஞ்ச உடனே அதுல இருந்து புரோத்தன்களை வந்து பார்த்தோம்னா ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிக்கிற. நோகாம தங்கட பேரை வந்து பார்த்தோமாக இருக்கடா கண்டுபிடிப்புக்கு பின்னுக்கு போடக்கூடியமா இருந்திருக்கு. முன்னுக்கு இருந்தாக்களால ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து அடிப்படை துணிக்கைகள்ல 2 துணிக்கு இந்த குழாயால தான் கண்டுபிடிக்கப்பட்டு. இலத்திரனும் புரோத்தனும் வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு இந்த குழாய் தான் காரணம். இந்த குழாய்க்கு முதலா யாரு காரணம்? வில்லியம் க்ரூக்ஸ் தான் காரணம். வில்லியம் க்ரூக்ஸ் இல்லாம இந்த குழாய் வந்து இருக்காது. சரி, சோ அப்ப வில்லியம் க்ரூக்ஸ் வந்து பார்த்த இந்த குழாயை கண்டுபிடிச்சிருக்காட்டிக்கு கேத்தோடிக் கதிர் குழாய் என்ற பரிசோதனை இல்ல, இலத்திரன் இல்ல.
நேர்கதிர் பெருசோன் என்ற ஒன்று இல்ல, புரோத்தனும் எங்களுக்கு இல்ல. இதான் விஷயம் வந்து பார்த்தமாக இருக்கின்ற புரோத்தன் கண்டுபிடிப்பு. அதான் நாங்க கீழே எழுத போறோம் இலைக்குளம் அந்த இடைவெளியில. நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பு. நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பில் நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பில் நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பில் ஐதரசன் வாயு பயன்படுத்தப்பட்டு நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பில் ஐதரசன் வாயு பயன்படுத்தப்பட்டு நேர்கதிர்குழாய் ஒழுங்கமைப்பில் ஐதரசன் வாயு பயன்படுத்தப்பட்டு உண்டாகும் நேர்கதிர்களில் மிகச்சிறிய திணிவுள்ள நேர்கதிர்கள் மிகச்சிறிய திணிவுடைய நேர்கதிர்கள் மிகச்சிறிய திணிவுடைய நேர்கதிர்கள் மிகச்சிறிய திணிவுடைய நேர்கதிர்கள் இலத்திரனின் திணிவிலும் இலத்திரனின் திணிவிலும் இலத்திரனின் திணிவிலும் 1737 மடங்கு பெரிதாக இருந்ததுடன் 1737 மடங்கு பெரிதாக இருந்தது 1737 மடங்கு பெரிதாக இருந்தது. இவையே புரோத்தன்களாகும். இவையே புரோத்தன்களாகும். புரோத்தன்களாகும். உலகങ്ങളുടെ அணுவண்ண துணிஞ்ச விஞ்ஞானி யாரு? ஹென்றி ஜெஃப்ரி மோஸ்லி. ஏன் சத்தத்தை காணையில? ஹென்றி ஜெஃப்ரி மோஸ்லி. ஓகே, இவையே வந்து புரோத்தன்களா. புரோத்தனை கண்டுபிடிச்சவர் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். வெளியிடுங்கோ. ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஏன்னா ரன்னா நானா சன்னா கிட்டன். ரதர்ஃபோர்ட். புரோத்தனை கண்டுபிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். புரோத்தன் ஏற்றம் வந்து பார்த்தோம்னா இலத்திரன் ஏற்றத்தை அப்படியே வந்து பார்த்தோம்னா நீருக்கு மாத்துவீங்க. இப்ப இலத்திரன் ஏற்றம் அது 1.602 கூலம் உண்டா. புரோத்தன் ஏற்றம் 1.602 கூலம் எழுது. 1.602 கூலம். அதே மாதிரி புரோத்தன் திணிவு என்ற இலத்திரன் திணிவை வந்து 1837 பெருக்கி பார்க்கணும் மண்ணளவா. சரி, வந்து பார்த்தோம்னா 1.672 10⁻24 கிராம். 1.672 10⁻24 கிராம் கிலோகிராமுக்கு மாத்த போறீங்களா இருக்கண்டா? 10⁻27 கிலோகிராம் 1000 இருக்கிறது தான் 10⁻3. அதால வந்து பாத்தீங்கன்னா 1.672 10⁻27 கிலோகிராம். நாங்க இதை வந்து பார்த்த அண்ணளவா வந்து ஒரு இலத்திரன் திணிவு 1837 பெருக்கிறதுக்கு வந்து பார்த்து சமன் கருதலாம். 1940 பெருக்கிறதுக்கு சமன் கருதலாம். நோட் பண்ணி இலத்திரன் திணிவுக்கு பதிலா
அப்ப இலத்தின் சாரேற்றம் என்ன எழுதுவீங்கள்? சகம். தேங்க்யூ. ரைட். இலத்தின் சாரேற்றம் வந்து சகம். இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மூலகங்களை பற்றி படிக்க இருக்கிறீங்கள. மூலகங்கள்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆவர்த்தன அட்டவணையில வந்து அணுவன் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல இருக்கிறார்கள் எல்லாருமே கதிர்த்தொழிற்பாட்டு மூலம். எத்தனைக்கு மேல இருக்கிறாங்க? 83க்கு மேற்பட்ட எல்லாருமே கதிர்த்தொழிற்பாட்டு மூலம். எத்தனை சொன்னீங்க போதும்? 83க்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து பார்த்தமாக இருக்கின்ற கதிர்த்தொழிற்பாட்டு மூலங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தமாக இருக்கின்ற சமதானிகள்லையுமே ஒரு சில சமதானிகள் வந்து பார்த்தோம்னா கதிர்த்தொழிற்பாட்டு சமதானிகள் இருக்கு. சமதானிகளை பற்றி படிக்கையும் ஒரு சில சமதானிகள்ல கதிர்த்தொழிற்பாட்டு சமதானி இருக்கு. அது நாங்க அன்றைக்கு காபன் 6-14 சமதானிக்கு கதிர்த்தொழிற்பாடு இருக்கின்ற அதன் அரைவாழ்வு காலம் 5730 வருஷம் என்றும் சும்மா கழிச்சிட்டு விட்டு நாங்க கிட்டத்தட்ட 5700 வருடங்கள் வந்து பார்த்தோம்னா எடுக்கும் அதன் அரைவாழ்வு காலம் என்று. இதை தாண்டி வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு மூலகம் கதிர்வீசல காட்டுது. ஒரு மூலகம் அணுவன் வந்து 83க்கு மேற்பட்டதா இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த கதிர்வீசல் என்று சொல்லி ஒரு விஷயம் காட்டப்படுதுன்றது 1896 வந்து பார்த்தமாக இருக்கின்ற நிரூபிக்கப்படுது. ஃபர்ஸ்டா வந்து பார்த்தா நிரூபிக்கப்படுது. பட் அந்த டைம்ல கதிர்வீசல் இருக்கு என்று மட்டும்தான் சொல்லப்பட்டது. கதிர்வீசல்ல வந்து என்னென்ன கதிர்ப்புகள் வந்து வெளியில வரும் என்று சொல்லி வந்து பார்த்தா கதைக்கப்படையில. எல்லாமே இப்படித்தான். ஒரு ஆள் வந்து பார்த்தோம்னா துவக்கி விடுவேன், இன்னொரு நாள் வந்து பார்த்தோம்னா முடிச்சு வைப்பார். இந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி போய்கொண்டே இருக்கு. சரி, அப்ப உங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா தொடக்கி விடுறாள் நான், எக்ஸாம் பேப்பர்ல முடிச்சு வைக்க போறார்கள் நீங்கள். அந்த மாதிரி தான் போகும். ரைட். ஸோ துவக்கி விடுறாளை விட முடிச்சு விடுறாளுக்கு தான் நாலேஜ் கூடவே இருக்கு. அது விளங்குது தானே உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் பேர் வச்சால விட வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து அதில் அதை முடிச்சு வைக்கிறாரு நாலேஜ் கூட. ஸோ என்ன விட வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க நாலேஜ் கூடவா தான் முடிக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சது வெறும் ரசாயனவியல். உங்களுக்கு தெரிய போறது வந்து பார்த்தோம்னா உயிரியல் அல்லது இணைந்த கணிதத்துடன் பௌதிகவியல் உள்ளடங்கலாக ரசாயனவியல். ரைட். சரி. ஸோ நிறைய விஷயம் தெரிய போகுது. அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறேன்னா நீங்க என்னோட நாலேஜான ஆட்கள். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன், ஸ்டேஜும் இல்ல நிலத்துல நிக்கிறேன் சோக்கு தேய்க்கிறேன்றதுக்காண்டி வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து நான் அகிலத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆள் இல்லை. சரி. ஸோ இதுல வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து கதிர்வீசல் என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது வந்து பார்த்தா ஹென்றி பெக்ரல் என்றவர். இதை விட வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து நீங்க ஒரு ஆண்ட பேர் சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன இல்ல, ஒரு லேடி மேரி கியூரி என்று சொல்லி ஒரு லேடி. ரைட். அந்த லேடி வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து ரேடியம் யுரேனியம் போன்ற மூலகங்களை வந்து பார்த்தோமா இருக்கண்டா தன் ரிசர்ச்சஸ்ல பாவிச்சவா. முக்கியமா ரேடியத்தை வந்து பார்த்தோம்னா தன் ஆய்வுகள்ல பயன்படுத்தினவா. ஒரு காலங்கள்ல வந்து பார்த்தோம்னா நடமாடக்கூடிய எக்ஸ்ரே மிஷினை வந்து பார்த்தோம்னா உருவாக்கினார். அதாவது இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் வார் டைம்ல ஒரு உலக மகா யுத்த டைம்கள்ல வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து ஒரு ஆளுக்கு எலும்பு முறிவு இல்லாட்டி தசை சார்பான விஷயங்கள் வந்து பார்த்தா ஏதோ வந்துட்டுதான் இருக்கண்டா அதை இனங்காண்டதுக்குரிய மெத்தட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து பாக்குறது தான். ரெண்டாவது நடமாடக்கூடிய எக்ஸ்ட்ரா மிஷின்ஸை கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா நார்மலா பாக்கெட்ல ரோட்ல நடந்து போய்க்க கூடவே பாக்கெட்ல ரேடியத்தை வச்சு கூட தான் தெரியவா. அந்த ரேடியேஷன்ஸால வந்த இஷ்யூவால தான் வந்து பார்த்தோம்னா அவருக்கு மரணமுமே சம்பவிச்சது. ஸோ அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கியூரியா 2 பேருமே வந்து பார்த்தோம்னா வந்து சேர்ந்து செஞ்சாக்கள். பட் அந்த இடத்துல வந்து பார்ப்போம்டா வந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஓடு எல்லாம் கொடுத்தது. ரைட். நோபல் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணவா அந்த காலங்கள்ல வந்துட்டு பிசிக்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தா நோபல் பிரைஸ் வின் பண்ணவா அந்த லேடி. அவர் கெமிஸ்ட் இல்ல, அவர் ரசாயனவியலாளர் இல்லையா? சரி, நான் சொன்ன ஆரம்பத்தில் இருந்தார்கள் எல்லாருமே பௌதிகவியலாளர்கள். ரைட்.
சோ நார்மலா வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து மேரி கியூரி அம்மையார் வந்து பார்த்தோம்டா வந்து அந்த காலங்கள்ல ஆஹ் கலித்தொலைப்பாட்டு மூலகங்கள்ல வெளியேற்றப்படக்கூடிய கதிர்களை வந்து சரியா பயன்படுத்தினவா, சரியா தான் பயன்படுத்தினவான்னு தெரியாது, ஆனா பயன்படுத்தினவா. அதை விட வந்து பார்த்தா முதல்ல கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்தா ஹென்றி பெக்ரலால. ஃபர்ஸ்டா கதிர்வீசலை கண்டுபிடிச்சது வந்து ஹென்றி பெக்ரலால. இந்த பெக்ரலால கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு அந்த கதிர்வீசல்ல வந்து 3 வகையான கதிர்ப்புகள் காணப்படுது. காளுதல் என்றால் வெளியேறுது. இந்த ஒளிகாலும் இருவாயுதலையும் தான் உங்களுக்கு லைட் எமிட்டிங் டயோட். ஒளிகாலும் என்ன செய்யுது? லைட்டை வந்து அது வெளிவிடுது. ரைட். காளுதல் என்றா வந்து பார்த்தா வெளிவிடுதல். இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து ஒரு கதிர்த்தொலைப்பாட்டு மூலகத்திலிருந்து காணப்படக்கூடிய கதிர்ப்புகள் சின்மையன். கதிர்த்தொலைப்பாட்டு மூலகத்திலிருந்து காணப்படக்கூடிய கதிர்ப்புகள் வந்து பார்த்தமா இருக்கின்றா வந்து அல்பா, பீட்டா, கேமா, இந்த 3 வகையான கதிர்ப்புகளாக இருக்கும் என்று சொல்லி பிற்காலத்துல வந்து ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் நிரூபிக்கும். கண்டுபிடிச்சது ஹென்றி பெக்ரல். அல்ல 3 வகையான கதிர்ப்பு வேறுபாடு சொன்னது வந்து பார்த்தோமா இருக்குன்னா ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதுல ஒரு வகையான கதிர்ப்புகளை வந்து எடுத்து தன்னுடைய பரிசோதனைகளுக்கும் பயன்படுத்துற, அல்பா கதிர்களை எடுத்து தன்னுடைய பரிசோதனைகளுக்கும் பயன்படுத்துற. இந்த அல்பா கதிரை பயன்படுத்த விழுக்கிட்டதுதான் நியூத்திரன் என்ற கண்டுபிடிப்புக்கு காரணம். கேத்தோட்டு குழாய் என்ற கண்டுபிடிப்பு இலத்திரன் குரோத் என்ற கண்டுபிடிப்புக்கு காரணம். கதிர்வீசல் என்று சொல்லி ஒரு விஷயம் வந்து ஹென்றி பெக்கல் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. கடைசியா வந்து சர்விக்கால நியூட்டன் கண்டுபிடிக்கப்படுறது காரணம். அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து டால்டன் வந்து அணுக்கொள்கையை முன்வைக்கைகளையும் அணுன்றது ஒரு அமைப்பு தான், அணுன்றது ஒரு போல் தான், கோல்ஃப் போல் மாடல் தானே அது. அதே மாதிரி தொம்சனால வந்து பார்த்தா பிளம்புடிங் மாதிரி முன்வைக்கப்படுகையும் அணுன்றது ஒரு போல் தான். ஏன்னா போல்ல வந்து பிளஸ் இருக்கு, பிளஸுக்குள்ள மைனஸ் புதஞ்சு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அணுவை பொறுத்த வரையில மையத்துல கருவி இருக்கு. கருவுக்குள்ள வந்து பார்த்தோமா இருக்குன்னா புரோத்தனும் நியூட்ரனும் இருக்கு. வெளியில வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து இலத்திரங்கள் ஓடி திரியுது. இந்த கன்செப்டை டெவலப் பண்ணினதே ரதர்ஃபோர்ட். இந்த கன்செப்டை வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து முதல்ல டெவலப் பண்ணி சொன்னதே வந்து பார்த்தமாக இருக்கண்டாவது ரதர்ஃபோர்ட். அணுவில கருவென்ற விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்சது ரதர்ஃபோர்ட். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அதை டெவலப் பண்ணி சொன்னவர் தான் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய நீல்ஸ் போர். நீங்க படிப்பீங்கள் தான் நீல்ஸ் போன்ற சக்தி மட்ட கொள்கை என்று சொல்லி. சக்தி மட்ட கொள்கையை வந்து பார்த்தமாக இருக்கிற நீல்ஸ் போர் முன்வைக்கிறது காரணம் ரதர்ஃபோர்ட். இப்படியே கனெக்ஷன் வந்து கொண்டே இருக்கு. சரி, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ரசாயனிவியலின் வம்சாவளி அட்டவணை மாதிரி. மூதாதையர்கள் வந்து பார்த்தோம்னா இருப்பினும் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்கள்ல, அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இருக்கண்டா வந்து கிபியில வந்தார்கள் எல்லாருமே என்னிடத்தை வெட்டி புடுங்கின வேண்டியெல்லாம் படிச்சு கொண்டே இருக்க வேண்டி இருக்கு. அந்த காட்டுல அந்த புத்தாதுல கடைசி பக்கத்துல அடிக்கலாம். சரி, ரைட். ஸோ நார்மலா வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து எழுதி கொள்ளுங்க தொடர்ந்து கீழே 1896 எனக்கு என்ன ஆண்டு ஞாபகம் நிக்காதபடியெல்லாம் நான் அதிலே டைப் பண்ணி விட்டேன். சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. 1896 ஹென்றி பெக்ரல் ஹென்றி பெக்ரல் ஹென்றி பெக்ரல் HENRY ஹென்றி பெக்ரல் எனக்கு கூடுதலா பெக்ரில் எழுதவர்கிட்ட ஸ்குடில் ஞாபகம் வரும், அணி ஞாபகம் வரும். லைட்டா கியூ எல்லாம் சம்மந்தப்படுறபடியால ஸ்பெல்லிங் வித்தியாசம் தான். சரி, நாலு ஒரு அணில தான் இருந்திருக்கு அந்த காலங்கள்ல. ரைட். அல்லது முதலாவது போட்டோ அவற்ற போட்டோ அந்த டியூட்ல வந்து மொட்டமாவா இருக்க, அதாவது ஹென்றி பெக்ரல் தான் பக்கத்துல நிக்கிறதா ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் வந்து. சோ ஹென்றி பெக்ரல் 1796 வந்து ஹென்றி பெக்ரலினால் மூலகங்களின் கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஹென்றி பெக்ரலினால் மூலகங்களின் கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து
உலகங்களின் கதிர்வீசல் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டினால் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டினால் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டினால் கதிர்வீசல் மூலகங்களிலிருந்து கதிர்வீசல் மூலகங்களிலிருந்து கதிர்வீசல் மூலகங்களிலிருந்து அல்பா கம பீட்டா கம கேமா கதிர்வீசல் மூலகங்களிலிருந்து அல்பா கம பீட்டா கம கேமா ஆனா இல்லன்னா பாவன அல்பா பிஎன்னா இச்சன்னா ராவன பீட்டா கேமா காவன்னா மாவன்னா கேமா காமாண்டு வாசிக்கிறோம் கேமா ரைட் அல்பா கம பீட்டா கம கேமா பிரவீஸ் நீதான் அப்ப சொன்னீங்க ரைட் சொன்னாதான் எனக்கு காதுனலா கேட்குது அல்பா கம பீட்டா கம கேமா கதிர்கள் காலப்படும் என நிரூபிக்கப்பட்டது. அல்பா கம பீட்டா கம கேமா கதிர்கள் காலப்படும் என காலப்படும் சின்னலானவா அல்பா கம பீட்டா கம கேமா கதிர்கள் காலப்படும் என நிரூபிக்கப்பட்டது. அல்பா கம பீட்டா கம கேமா கதிர்கள் காலப்படும் என நிரூபிக்கப்பட்டது. கீழே ஒரு படம் தந்திருக்காங்க பாருங்க. அந்த 3 வகையான கதிர்ப்புகளுமே வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்ல இருந்து வெளியில வருது. ஒரு கதிர் தொழிற்பாட்டு முதல்ல இருந்து அந்த 3 வகையான கதிர்களும் வெளியில வர்ற மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று தந்திருக்காங்கல்ல. கீழே சிவப்பு கலர்ல கேமா வருது, நீல கலர்ல அல்பா வருது, பச்சை கலர்ல வீட்டா வர்ற மாதிரி. அது கலர் இல்லாவே சும்மா விளங்கி எடுக்கிறதுக்காண்டித்தான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து கேமான்றவங்களுக்கு தெரியும் மின்காந்த கதிர்ப்புகள். கேமான்றது ஒரு வகையான மின்காந்த கதிர்ப்பு. கட்புலன் கதிர், எக்ஸ் கதிர், ஜூவி கதிர், ஐஆர் கதிர் மாதிரி அது ஒரு மின்காந்த கதிர்ப்பு. அப்ப அதற்கு ஏற்றமும் இருக்காது, திணிவும் இருக்காது. மின்காந்த கதிர்ப்புண்டா ஏற்றம் இருக்கும். அதுக்கு லைட்டுக்கு ஏற்றம் திணிவு அது ஏற்றமோ திணிவோ இல்லாதது. அதே மாதிரி வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து அல்பா கதிர்கள் வந்து பார்த்தமாக இருக்கிற நேரேற்றப்பட்டது. அல்பா கதிர் இருக்குதான் அவை நேரேற்றப்பட்டதோட வந்து ஹீலியத்தின் கருவை இமுத்திரு. இப்ப நீங்க வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து அந்த அல்பான்றது பக்கத்திலேயே மேல நேரேற்றப்பட்டவை ஹீலியம் கருவை உத்தவை என்று எழுதிவிடுது. அல்பாக்கு பக்கத்துல நீல கலரா அல்பா, அல்பாக்கு பக்கத்துல நேரேற்றப்பட்டவை ஹீலியம் கருவை ஒத்தவை. அல்பா கதிர்கள் நேரேற்றப்பட்டவை ஹீலியம் கருவை ஒத்தவை. அல்பா கதிர்கள் நேரேற்றப்பட்டவை ஹீலியம் கருவை ஒத்தவை. அதே மாதிரி வந்து கேமான்றதையும் மின்காந்த கதிர்ப்பு. மின்காந்த கதிர்ப்பு ஷார்ட் ஹேண்ட் எழுதுறோம் நாங்கள் EMR. அப்ப கேமாக்கு மேல சும்மா போட்டுடுங்க EMR. EMR எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அது மாதிரி பீட்டான்றது வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து மறையேற்றப்பட்டதோட இலத்திரனை ஒத்தது. பீட்டா பக்கத்துல வந்து மறையேற்றப்பட்டது இலத்திரனை ஒத்தது.
பீட்டா வந்து பாத்தீங்கன்னா மறையேற்றப்பட்டது இலத்திரனை ஒத்தது. மறையேற்றப்பட்டது இலத்திரனை ஒத்தது. இதை பற்றி கொஞ்சம் டீப்பா நாங்க படிப்போம், சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் டீப்பா படிப்போம். பட் இன்னைக்கு இல்ல, திங்கக்கிழமை வர போற பேப்பர் பின்னாடி மோச்சு பாக்குறீங்க பழமை தானே ஒரு கிழமை பழைத்தீங்கள் தானே என்னோட. இது 2வது கிழமையா ஓமேன சம்பவம் இப்படித்தான் போகும். நான் கலைக்கும் வரைக்கும் சம்பவம் இப்படித்தான் போகும். நான் கலைக்கிறேன் அவ்வளவு ஈஸியா நடக்காது. நீங்க தான் கலைக்கிறா கலைப்பீங்க. அதனால பிரச்சனை இல்லை. இடம் அவனே வெளுப்பண்டி அப்ப தியானம் செய்யுங்க. ரைட்டா சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அல்பா கதிர் நேரையே போகுது, பீட்டா பக்கம் ஒரு பக்கமா வளையுது, அல்பா சாரி கேமா நேரையே போகுது, பீட்டா ஒரு பக்கம் வளையுது, அல்பா மற்ற பக்கம் வளையுதல்லோ. பீட்டா வளைகிற பக்கம் வந்து என்ன மின்புலம் பிரயோகிச்சிருப்பினார்? பீட்டா வளைகிற பக்கம் என்ன மின்புலம் பிரயோகிச்சிருப்பினார்? நேர் பிரயோகிச்சிருப்பினார். அதே மாதிரி அல்பா வளைகிற பக்கம் வந்து மறை மின்புலம் வந்து பிரயோகிச்சிருப்பினார். அப்ப நாங்க வந்து பார்த்தோம்னா பக்கத்துல சும்மா இப்படி எழுதி விடலாம். இதுல 3 வகையான கதிர் வருது. பீட்டா வர்ற பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைன்னு சொல்லி குறிச்சு விடுங்க. நம்ம வந்து அல்பா போற பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர்னு சொல்லி குறிச்சு விடுங்க. போட்டு அல்பா போற பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது மறையிட்டும், பீட்டா போற பக்கம் வந்து பார்த்தா நேரிட்டும் குறையும். அதான் அப்படியே பார்த்து எழுதும் எல்லாத்தையும் கடை. ரைட் சரி. கீழே ஒரு படம் தந்திருக்காங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அல்பா பீட்டா கேமா 3மே இருக்கு. அந்த அல்பா வந்து வேற ஒன்றும் இல்ல, பெரிய பல்கான திணிவு இருக்கு. அந்த அல்பாக்குள்ள எத்தனை திணிவு எண்ணக்கூடியமா இருக்கு உங்களுக்கு? 4 திணிவு எண்ணக்கூடியமா இருக்கா? நார்மலா வந்து அல்பாக்கு 4 திணிவு இருக்கு. 2 புரோத்தன்டையும் 2 நியூட்ரன்டையும் வெயிட் சேர்ந்த திணிவுமாய் தான் வேற திணிவு இருக்கு நார்மலா. ஆனா பீட்டா வந்து பார்த்தோம்னா ஒரு திணிவுமாய் காட்டி இருக்கணும், பட் அது ஒரு திணிவும் இருக்காது. ஏண்டா பீட்டா யாரு கொத்தது? இலத்திரனை கொத்தது. இலத்திரனை கொத்தா வந்து புரோத்தன திணிவுட எத்தனை மடங்கு சின்னனா இருக்க போகுது? 1238 மடங்கு 1240 மடங்கு சின்ன இருக்க போகுது. அது ஒத்ததா வந்து பார்த்தோம்னா இருக்கா? கேமராக்கு வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து தெளிவே இல்ல. அதுல முதலாவது பேருக்கு பேப்பர் வச்சிருக்கணும், ஒரு அலுமினிய தகடு வச்சிருக்கணும், அதனால வந்து லெட் வச்சிருக்கணும். லெட்னா வந்து ஈயமா ஈய குத்தி வச்சிருக்கணும். ஈய குத்தி வச்சிருக்கணும். அல்பா கதிர் வந்து பார்த்தோமா இருக்குன்னா பேப்பராலே தடுத்து நிப்பாட்டப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பேப்பர்களாலே வந்து பார்த்தா அல்பா வந்து போற மாதிரி இல்ல. ஆனா பீட்டா கதிர்கள் வந்து பேப்பர்களால போகுது, அலுமினிய தகடுகளுக்குளால வந்து பார்த்தா போகுது இல்ல. ஓரளவு தடிப்பான அலுமினியம் தகடுகளால வந்தது போகுது இல்லை. பட் மெல்லிய அலுமினியம் தகடா இருந்திருந்தா போயிருக்கு. தொடர்ல கூட்டு சொல்றாங்க பீட்டா கதிர்கள் மெல்லிய அலுமினியம் தகடுகளை ஊடுருது. சரி, தடித்த அலுமினியம் தகடுகளை ஊடுருது. நல்ல மெல்லிசா இருந்தா ஊடுருது. இது கொஞ்சம் நாங்க தடிப்பா பாவிக்கிறோம் வையும். கிட்டத்தட்ட வந்து 3.5 மில்லிமீட்டர் வரை தடிப்பு இருக்கலாம். 1 மில்லிமீட்டர் தெரியும் எவ்வளவு அகலம் வந்து அந்த புலர்ல வந்து 10 பிரிச்சு ஒன்று இருக்குமே சின்ன கோடு ஒன்று, அதோட 3.5 மில்லிமீட்டர் வரைக்குமே இருக்கீங்கள வரைக்குமே அவரால் ஊடுருவி போகக்கூடியமா இருக்கும். அதை தாண்டமா இருக்கண்டா அவரால் ஊடுருவ இயலாது. கேமா வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து ஒரு ஈய குத்தியை வச்சு தடுக்கணும். அப்படி தடுத்து வந்து பாருங்க நைஸா வந்து வெளியால போகும். ஓமன் ஈய குத்தியை வச்சு பெரிய கொங்கிரீட் சுவர்களை கட்டி தான் கேமா வந்து பார்த்தா வெளியில போக விடாம தடுக்கலும், இல்லாட்டி அது புகுந்து போயிடும். என்ன ஸ்பீட்ல போகும் கேமா வந்து 18 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போகும். தேங்க்யூ. அப்ப பீட்டா கதிர் என்ன வேகத்துல போகும் நினைக்கிறீங்க? ஒளிந்த வேகத்துல போகும் பீட்டா கதிர். ஒளிந்த வேகத்துல போறதா கேமா. பீட்டா கேத்தோட் கதிரோட வேகம்ன்றது ஒளிந்த வேகத்தின் 10 ஒளிந்த வேகத்தை விட குறைவு, கிட்டத்தட்ட 10 மடங்கு வேகம் வரைக்கும் போகலாம். ஒளிந்த வேகத்துல 10 மடங்கு வேகம் வரைக்கும் போகலாம். அல்பா கதிர் வந்து என்ன வேகத்துல போகும் நினைக்கிறீங்க? மெதுவா போவோம், ஸ்பீடா போவோம்? மெதுவா தான் போகும், இறக்கி தானே போகும்.
பெரியால் தானே, ரைட்? அப்ப இதுக்குள்ள 3 பேர்ல யாருக்கு ஊடுருவும் தன்மை கூடவா இருக்கு? கேமாக்கு ஊடுருவும் தன்மை கூடவா இருக்கு. யாருக்கு ஊடுருவும் தன்மை குறைவா இருக்கு? அல்பாக்கு ஊடுருவும் தன்மை குறைவா இருக்கு. இப்ப இத போற வழியில வந்து பார்த்தோம்னா ஒரு வாயு நிக்குது. இவ போற வழி இருக்குதானே, இவ போற வழியில வந்து ஒரு வாயு நிக்குது. வாயில வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து ஒரு இலத்திரன் இருக்குன்னு வைப்பமே. போறார் வந்து பார்த்தோமா இருக்கண்டா அந்த இலத்திரனை போய் மோதுவாரா இருக்கண்டா வந்து அந்த இலத்திரன் இருக்கு, அந்த இலத்திரனை வந்து பார்த்து அயனாக்குவார் தானே. யாரு நல்ல அயனாக்குவார் நினைக்கிறீங்க? அல்பாவா, பீட்டாவா, கேமாவா? பீட்டாவா, கேமாவா? ரைட், ஓகே. வாயுவிற்கு கேமானக்கு டோர்ச் அடிக்கிற மாதிரி தானே. இதுல வந்து பார்த்தோமா இருக்கண்டா இலத்திரன் நிக்குது, டோர்ச் அடிச்சு கொண்டு நிக்கிறாங்க. இலத்திரன் வழியில போகுமா உனக்கு? ஓஹா, சரி. பீட்டாக்கதெல்லாம் கட்டாயம் போகும் தான், நீங்க யோசிக்க சரி. ஆனா அல்பாவா இருந்தா அது ஒரு மாடுடா, போய் அடிச்சா என்ன செய்யும்? அது கலட்டி அடிச்சு கொண்டு போயிடும். தெரியுதா சாக்கு மாடுகளை பத்தி, ரைட்? திணிவு கூடவாக இருக்கிறபடியால் அதுக்கு தான் அயனாக்கும் விலை உயர்வா இருக்கு. ஒரு ஆளை வந்து பார்த்தோம்னா அடிச்சு கலட்டுற இயல்பு வந்து பார்த்தோமா இருக்குன்றா வந்து உயர்வா இருக்கு. வேகம் குறைவா தான் இருக்கு, வேகம் வந்து குறைவா தான் இருக்கு. அந்த பலத்தையும் இல்லை நாங்க யோசிக்கணும். சுல்லான் வந்து வேகமா அடிக்கிறதோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா வந்து சாக்கு மாடு வந்து பார்த்தோம்னா மெதுவா அடிக்கிறதோ வெயிட்டா இருக்கு. சாக்கு மாடு வெயிட் அடிக்கிறதா வெயிட்டா இருக்கு, ரைட்? இந்த இடத்துல வந்து அயனாக்கும் வேலைன்னு சொல்ற ஒரு இயல்பு வந்து பாப்பியா இருக்குன்னு அது யாரு கூடவா இருக்கு? அல்பா கூடவா இருக்கு, பீட்டா குறைவா இருக்கு, கேமாக்கு இன்னும் குறைவா இருக்கு. அயனாக்குற இயல்புன்றது. ஊடுருவும் தன்மை என்றது கேமா கூடவா இருக்கு, பீட்டா குறைவா இருக்கு, அல்பாக்கு மிக குறைவா இருக்கு. இந்த இயல்புகளை சும்மா கொஞ்ச காலமா பழைய பழைய கேள்விகள்ல எம்சிக்யூல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதாவது நாங்க பழைய கேள்வி செய்ய இந்த எம்சிக்யூவில் பார்க்கலாம். கீழே ஒரு சின்ன இடைவெளி இருக்குதானே, அந்த இடைவெளியில சும்மா எழுதி விடுங்கோ. அயனாக்கும் வேலைன்னு சொல்லி போட்டுட்டும் ஊடுருவும் வேலைன்னு சொல்லி போட்டும் வேறு வரிசை எழுதும். அயனாக்கும் வேலை வேறு வரிசை, ஊடுருவும் வேலை வேறு வரிசை. அயனாக்கும் வேலைன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா வேறு வரிசை எழுதுங்கோ. நம்ம ஊடுருவும் தன்மைன்னு சொல்லி போட்டு வேறு வரிசை எழுதுவோம். வேறு வரிசைன்னு எப்படி எழுதுவோம்? சின்னல இருந்து பெருசா எழுதுவோம். பயனாக்கும் வேலை மிக ஊடுருவும் வேறு வரிசையில் ஒரே மாதிரி கூட சமநிலையில சடைஞ்சிருக்கேன். சரி, பயனாக்கும் வேலைன்னு சொல்லி போடுவீங்களா இருக்குன்றா குறைவா இருக்க போறது கேமாக்கு, அதை விட கூடவா இருக்க போறது பீட்டாக்கு, அதை விட கூடவா இருக்க போறது அல்பாக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊடுருவும் வேலைன்னு சொல்லி போட்டீங்கன்னா ஊடுருவும் வந்து அது குறைவா இருக்க போறது கேமாக்கு, பீட்டாக்கு அதை விட கூட, அல்பாக்கு வந்து நல்ல கூடவா இருக்கும். கொஞ்சம் மட்டைக்கு ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், சரி. இந்த இயல்புகள் வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து நாங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடியமா இருக்கும். அது பிறகு கழிச்சிருக்கிற விஷயம் வந்து இந்த கதிர்கள்ல அல்பா கதிர்களை செலக்ட் பண்ணி ரதர்ஃபோர்ட் வந்து பார்த்தோமா இருக்கணும் ஒரு பெருசோனை செய்யறார். அவர் என்ன வெட்டி பிடிங்கிறார் வந்து நாங்க அடுத்து படிக்கிறோம். முடிய வாழ்க்கை வளர்த்துதான்.